மெச்சூரிட்டினா நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். மெச்சூரிட்டினா என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மெச்சூரிட்டினா என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது நம்மள அவங்க காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம கோபப்படாம எரிச்சல் அடையாம ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான். சினிமா பிரபலங்களுக்கோ ஒரு பெரிய யூடியூபருக்கோ இல்ல வேற ஏதாச்சும் பணக்காரரை பார்க்கும் பொழுது அதை சாதாரணமா கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மெச்சூரிட்டி தான். செல்போனுக்கோ யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ இல்ல டிவி சீரியலுக்கோ சினிமாவுக்கோ அடிக்ட் ஆகாம அதை சாதாரண ஒரு பொழுதுபோக்கா தான் பார்க்குறோம் அப்படின்னா நாம ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான். உங்களோட சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிட்டாங்கன்னா அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படாம இருக்கோம் அப்படின்னா நாம ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான். ஸோ மெச்சூரிட்டி அப்படின்றதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டாலோ இல்ல அடிக்ட் ஆனாலோ ஆச்சரியப்பட்டாலோ நம்மளோட வெற்றிக்கான வழி ஸ்டாப் ஆகிடும். எல்லாத்தையுமே சாதாரணமா விஷயங்களா பார்த்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் மெச்சூரிட்டி. இங்க நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சி வசப்படுறதுனால சாதிக்கவே முடியாது. எப்ப காமா இருக்குமோ அப்பதான் சாதிக்க முடியும். உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னா கோபமோ டிப்ரெஷனோ ப்ரெஷரோ கண்டிப்பா வரும். அதனால எல்லாத்தையுமே காமா ஹேண்டில் பண்ணுங்க. எதுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா அவரோட இளமையில தனிமை அவருக்கு ரொம்பவே கசப்பா இருந்திருக்கு. ஆனா அதுதான் அவருக்கு முதிர்ச்சியை தந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்பவுமே நம்மளோட விஷயங்களை நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான மனநிலையில இருக்க மாட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியும் இருக்கோம். அதனால யாருக்கிட்ட எதை பேசணும், எப்படி பேசணும், இந்த இடத்துல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டு அதுபடி நடக்கிறோம் அப்படின்னா நாம மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான். ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். எதுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. எல்லாத்தையும் சமமா பாருங்க. எது நமக்கு தேவையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு தானா போய்கிட்டே இருக்கும். எங்கேயுமே லேக் ஆக மாட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம இன்னும் எதை பத்திலாம் பேசலாம்ன்றதை நீங்க சொன்னீங்கன்னா நான் பேசுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.